வரக்கூடிய 2026 தேர்தலில் அதிமுக வந்து பெரும்பான்மையான வெற்றிகளோட வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னும் 210 தொகுதிகளில் அதிமுக வந்து ஜெயிக்கும் அப்படின்னும் எடப்பாடி சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. அவர் மட்டும்தான் சொல்லணும், அதை நம்ம யாரும் பொதுமக்கள் சொல்ல மாட்டோம். அவருடைய கொள்கை இதெல்லாம் கிடையாது. அவங்களுக்குள்ளேயே 1000 பிளவு இருக்குது, இப்போவே இருக்காங்க. இப்போ இதுவே ஃப்யூச்சரில் வரப்போகும்போது உட்கார்ந்ததுக்கப்புறம் நான் நீன்னு சொல்லி போட்டி போட்டாங்கன்னா அதோடைய பலனை நம்ம தான் அனுபவிக்கணும். அதனால் அவர் சொல்லலாம், ஆனால் அது கண்டிப்பாக அது நடக்காது. கண்டிப்பாக திமுக தான் வரும்ன்றது தான் இது. சொல்லலாம், சொல்கிறது மட்டும்தான் அவங்களால முடியும். அப்படி நம்மளை சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, அவங்க நம்ம மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இந்த தடவை இவங்க தான் வருவாங்கன்ற மாதிரி. அது கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா இன்றைக்கி ஓட்டு பிரச்சனை நிறையா நடக்குது. அதனால் கண்டிப்பாக ஏடிஎம்கே கூட்டணி தமிழ்நாட்டில் வராது. திமுக அவங்கள்ட்ட ஒரு கொள்கையே கிடையாதுங்க. முதல்ல அவங்கள 1000 பிரச்சனை இருக்குது. அவங்க தலைவர்களுக்குள்ளே நான் நீ போட்டி இருக்குது. அந்த போட்டியெல்லாம் வந்து சரியான இதில் கிடையாது. அப்படி இருக்க போகும்போது அவங்களுக்கு எப்படி நம்புறது? நம்ம ட்ரஸ்ட் பண்ண இப்போ இவங்களை நம்பி போடுறோம். அவங்க வந்து அவங்களே இல்லாமல் பிரிஞ்சு போய் அவங்க ஒன்றரை இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அப்போ நம்மளுடைய ஓட்டு தானே வீணாகும். அதனால் நம்ம எது சரியான பாதையோ அதில் போகிறது நமக்கு நல்லது. இன்றைக்கி கரண்ட்டு சிச்சுவேஷன் நடந்தால் திமுக கண்டிப்பாக வருன்றது தான் நமக்கு. அது போக மற்றவங்கெல்லாம் வந்து அவ்வளோ ஒன்றும் நம்பிக்கைக்குரிய ஆட்கள் யாருமே கிடையாது. காமெடி தெரியலையா? அப்புறம் எதை வச்சு அந்த மாதிரி சொல்கிறது தெரியல, எனக்கு தெரியாது. ஆனால் அதிமுக வரணும் நம்ம சாத்தியக்குறை கிடையாது. அது அதிமுக அவங்க ஜெயிலில் விட முடிஞ்சு வச்சுங்க. இப்போ இருக்கவங்கள சும்மா அடிவரடிகளாக இருக்காங்க, அவனை பல கோஷிகளாக இருக்கிறாங்க. அது மாதிரி அதிமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது சொல்கிறேன் இல்லையா, வர்றதுக்குள்ள வாய்ப்பு இல்லை, அவ்வளோதான். 210 தொகுதியில் வந்து நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. சும்மா சொல்லிக்கிறோம் இல்லை. நாளைக்கு விஜய் சொல்கிறாரு, விஜய் வந்துடுவாரா, யாரையும் ஆட முடியாது. திமுக தான் ஆட்சி அமைக்கும். ஏன்னா ஆட்சியை குறை கூறக்கூடிய அளவுக்கு ஒன்றும் கிடையாது. நல்லா தெளிவாக தான் இருக்கிறாங்க, பக்கவாக இருக்குது. அதனால் வந்துக்கிட்டு அதிமுக வர்றதுக்கோ மற்ற வேற யார் வர்றதுக்கு எந்த வாய்ப்பு இல்லை. அவருடைய கற்பனை அது. அவர் என்னவோ கூட்டத்தை கூட்டி காசை கொடுத்து கூட்டி வந்தப்பல மக்கள் ஓட்டு போட்டுருவான்னு நினச்சாரு. மக்களுக்கு யார் பாடுபடுறாங்களோ அவங்க தான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. தமிழ்நாடு மக்கள் அவ்வளோ ஒன்றும் டுபாக்கூர் கிடையாது. நல்லா படித்த மக்கள் ஆகிட்டாங்க. பிள்ளைய பூரா 95% படித்த மக்கள் ஆகிட்டாங்க. யாருனால நல்லது நடக்குது, யாருனால கெட்டது நடக்குது, யாருனால நல்ல நல்ல திட்டங்களை தடுக்கிறாங்கிற முதல் கொண்டு இப்போ கையிலே செல்ஃபோன் இருக்கனால இந்த திட்டங்கள் இந்த மத்திய அரசு ஆதரிக்குது, இந்த திட்டத்துக்கு பணம் கொடுக்க மாட்டேது அப்படின்னு மக்கள்கிட்ட தெளிவான திட்டம் இருக்குது. முன்ன மாதிரி அது ஏமாற்றலாம். முன்னெல்லாம் படிப்பறிவு கிடையாது. இவர் சொல்கிறது பொய்யா இருக்கு, அவர் சொல்கிறது உண்மையாக இருக்குன்னு இருப்பாங்க. இப்போ மக்கள் தெளிவாக இருக்காங்க. நல்லது எது கெட்டதுன்னு நடிகரை நம்பியும் ஓட்டு போட மாட்டாங்க. யார் மக்களுக்கு நல்ல திட்டங்கள் செய்கிறாரோ கண்டிப்பாக தமிழ்நாடு மக்கள் ஆதரிப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் ரொம்ப பவராக காட்டல. எங்களுது வந்து ஆந்திரான்னு பார்த்தா இபிஎஸ் ரொம்ப வர எலெக்ஷனில் அவ்வளோ வராது, சீட்ஸ் வராதுன்னு என் பர்சனல் ஒப்பீனியன். 210 தொகுதியில் வந்து நாங்கள் நின்று ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அவ்வளோ வராது. இது மக்களுடைய தீர்ப்பு தான், யாருடைய இது கிடையாது. மக்கள் நினைக்கிறாங்க நல்ல செஞ்சால் வரலாம். மக்களுடைய தீர்ப்பு தான் மையச தீர்ப்பு. இல்லை அது மாதிரி ஐஸ்வர்யம் போயிடாது. ஓரளவுக்கு வரும் ஆனால் ஒன்றா சேர்ந்தால் ஓரளவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ரெண்டுமே சரிசமாக இருக்கும். 200 190 அப்படி கூட வரலாம். தாராளமாக வரும். தான் ஜெயிக்கலாம். ஒற்றுமையாக எல்லாரும் தினகரன் எல்லாருமே ஒன்றானா செய்யலாம். ஓபிஎஸ் எல்லாமே ஒன்றானா ஜெயிக்கலாம். இல்லை இவர் தான் ஒத்துமையாக ஆகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான். அப்படின்னா கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். எத்தனை தொகுதிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றீங்க? அவர் ஒரு 10 தொகுதிக்கு வருவார். அதில் வர முடியாது. தனிப்பட்ட முறையில் வைராகியமாக வந்தாருனாக்கா வர முடியாது. எத்தனை தொகுதி வருவார்? ஒரு 70 60 அப்படி தான் வச்சுருவார். அதாவதுங்க, நல்லா உனக்கு கவனிச்சுக்கோங்க. எடப்பாடி வந்து உண்மையிலே பேசுகிறாரா இல்லை மன குழம்பி பைத்தியமாகி போய் பேசுகிறான்னு தெரியல. 26 பேரை உடஞ்சி சுக்குநூறாக கிடைக்கிற ஒரு கட்சியை போய் பிஜேபி என்னமே நான் 210 இடத்துல வருவேண்டா, கிறுக்கனாவது ஏற்றுக்கிடுவானா? இந்த ஒரு மாயை உருவாக்கி கட்சியில் பூரா அடிமட்டத்தில் பண்ணையார மாதிரி இவன் அடைக்கால பார்க்குறான். இருந்தாலும் ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளுமை கொண்டு வரலான்னு அதெல்லாம் எங்கேயுமே நடக்காது. நானே சொல்லணுமா? எல்லாமே நடக்காது. அதான் அவர் புரிஞ்சுக்கிறணும். முதல்ல என்ன எல்லாத்தையும் அரவணைச்சு போனால் கூட ஒரு எதிர்கட்சி தலைவராக கூட வரலாம். இவருக்கு என்ன வலிமை இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். போன வட்டத்தில் இவர் 3வது இடம் 4வது இடமே நிறைய இடத்துல வந்தார். டெபாசிட்டே பறி போச்சு. கட்சியில் யாருமே இல்லை இப்போ அவங்க கட்சியில். ஏன்னா இப்போ இவங்க ஓட்டு பூரா விஜய்க்கு போக போகுது. பாதி கால்வாசி ஓட்டு விஜய் ஜெயிக்க மாட்டாருங்கிற 2வது விஷயம்.
ஆனால் இவங்க ஓட்டு பூரா அங்கே போயிடும். போயிட்டு அவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்கள்? ஒன்றுமே பண்ண முடியாது, சும்மா தான் உட்காந்துருக்கலாம். இவர் பேசுகிறாரு என்னன்னா மக்களை வந்து ஒரு கவர் பண்ணலான்னு 200 300 கூட்டு வரதா அன்னைக்கு டிவியில் G18 காட்டினான். இவர் கூட்டு தான் ரூபா பட்டுவாடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அதெல்லாம் அவன் காட்டுறான், பிடிச்சி காட்டுறான். அப்போ தெரியும், ஊருக்கு தெரியாது, மக்களுக்கு தெரியாதா? ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறார் அவர். பிஜேபி இருக்குன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கார். அவர் மேலே உள்ள பல கேஸுகளில் உள்ள மாட்டிக்கொண்டு பிஜேபி காலில் விழுந்து கிடைக்கிறாரு. அதாவது கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திமுக அதிமுக அதிகம் மாறி மாறி தான் வந்தது 4-5 முறை. அந்த மாதிரி இவங்க வந்து இடையில பார்த்தீங்கன்னா 2016 2021 வந்து அவங்க ஒரு 10 வருஷம் அதிமுக ஆண்டாங்க. இப்போ திமுகனால அடுத்து வர்றது அதிமுக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து எப்படின்னு தெரியல. ஆனால் இந்த வாட்டி வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் எலெக்ஷன். விஜய் வேறு வந்திருக்காப்புல, அதுக்கப்புறம் அந்த அதிமுகலேருந்து நிறைய பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க. அப்படின்றனால வந்து ஒரு இது இருக்குது. அது வந்து அவர் ஒருங்கிணைச்சி அவர் வந்தாருனாக்கா பழைய ஆளுங்க விட்டு போனாங்கனாக்கா ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அது அவருடைய கருத்து. பொதுச் செயலாளர், அதிமுக பொதுச் செயலாளர்னால அவர் சொல்கிறாரு அவர். ஆனால் அது எப்படி விஜய் வந்திருக்கனால சில ஓட்டுகள் வந்து பிரிய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஆனால் அவர் வருவாரான்றது சொல்ல முடியாது. இன்னும் ஒரு 6-7 மாதம் இருக்குது. அந்த நேரத்தில் கூட்டணி இப்போ அந்த தேமுதிக அப்புறமே இல்லாதா கூட அவங்க யாரோட இன்னும் கூட்டணி வைக்கலை. அதனால் அது வந்து உங்களுக்கு அந்த கிட்ட நெருக்கத்தில் தான் தெரியும் நம்மளுக்கு. அந்த எலெக்ஷனுக்கு ஒரு 2 மாதத்துக்கு எலெக்ஷனுக்கு கிட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும். அந்த 6 மாதத்தில் இருக்கும்போது நம்ம அவருடைய இதை கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. விஜய் இந்த மாதிரி எல்லா ஆட்கள்லாம் வந்து சினிமா ஷூட்டிங் மாதிரி இந்த 2026க்கு அப்புறம் அவர்லாம் இங்கே இருப்பாரா, ஷூட்டிங்க்கு போயிடுவாரான்றது தெரியல. இதுதான் நம்மளே விஜயோட தீவிர ரசிகர் நம்மளும் சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் இன்றைக்கி உண்மை. சினிமா வேறு, அரசியல் வேறு. அவங்களுக்கு கொள்கையே தெரியாத ஒரு பொது மேடையில் யாராக இருக்கட்டுமே நாகரிகமாக பேசணும். பிடிச்சவங்க பிடிக்காதவங்க யாராக இருந்தாலும். அப்போ அப்படி பேசுகிறவரை நாளைக்கு எப்படி ஒரு எம்எல்ஏவோ என்னவோ ஆகிறாரு. அப்படி ஆனால் எப்படி எல்லோரும் பொதுமக்களை அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாருன்னா கண்டிப்பாக கிடையாது. அவரை இப்போவே பார்க்கணுன்னா எல்லோரும் இப்படி அப்படின்லாம் பார்க்கணும். ஒரு சாதாரணமாக நடக்கவே முடியலையே. அப்படி இருக்கும்போது அவரும் அதுக்கான ஆளுக்கு கிடையாது. அது மொத்தம் அப்போ இவங்களுக்கு தனி ரேஸில் இவங்க மட்டும்தான் போகிறோன்ற மாதிரி இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஏடிஎம்கே வராது. எடப்பாடி தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணாராம்? 4 வருஷம் ஆட்சி ஆண்டார். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நன்மை செஞ்ச மாதிரி ஒரு கணக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா ஏதோ 7.5% வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி அது அகில இந்திய லெவலில் வந்து அந்த மெடிக்கல் சீட்டு வந்து அகில இந்திய லெவலுக்கு பொருந்தின சீட்டு அந்த 7.5%ல் அவருக்கு ஒதுக்கப்பட்டது. அது இவருக்கு மட்டும் இல்லை, எல்லா மாதத்துக்கும் 7.5%ல் மெடிக்கல் ஒதுக்கப்பட்டது. வேறு ஒன்றும் அவர் செய்யலை. மோடியோட திட்டம் அது 7.5% மெடிக்கல் சீட்டு ஒதுக்கினது தாழ்த்தப்பட்டிருக்கு. மற்றபடி எடப்பாடி ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடியை மதிக்கவே மாட்டாங்க, அவரை புறக்கணிக்க தான் செய்வாங்க. அவர் என்ன மக்களுக்காண்டி பாடுபட்டார், என்ன ஈடுபட்டார், அவர் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமான்னு போட்டு தமிழ்நாட்டுடைய திட்டங்களை பூரா வேறு மாநிலத்துக்கு கொண்டு போடுறதுக்கு அனுமதிச்சார். தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டங்களே கொண்டு வரல. இப்போ நடக்கிற ஆட்சி சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் செல்வாக்கோட இந்த ஆட்சி மீண்டு வரும். ஆமாம், கண்டிப்பாக. அது ஆப்போசிட் பார்த்தீங்க வைப்பாங்க அவங்க. அவ்வளோலாம் 210க்கு 10லாம் சொல்ல முடியாது. அப்படிலாம் கிடையாது. என்ன அந்த இது ஏற்றத்தாழ்வு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வந்து அந்த அந்த 50 சீட்டு தான். அதுதான் முன்ன பின்ன அப்படி வரும். மற்றபடி எதுவும் இருக்க வாய்ப்பு கிடையாது.